ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த 3 டாட் பிடிக்கிறத பற்றி பார்ப்போம். 3 டாட் வந்து நல்லா சென்டராக மடித்து விட்டு அதில் வந்து அகலம் வந்து ஒரு 1.1, லென்த்து வந்து ஒரு 2.25 அளவுக்கு வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுங்க. இது 32 இன்ச்சு ப்ளவுஸு, இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். திருப்பி மடித்து விட்டு ஊக்பட்டி சைடு அதேமாரி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு 2.25 அளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுங்க லென்த்துக்கு. திருப்பியும் பரட்டி விட்டு ஆம்போல் சைடு அதேமாரி கரெக்டாக நேராக சேமாக வச்சு அதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அளவில் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 4.25 வரைக்கும் எடுத்துக்கங்க. ஒரு இன்ச்சு கேப் வைக்கிற மாரி அதில் பார்த்து எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறமா பட்டி சைடு நம்ம ஸ்டிச்சிங் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பட்டிக்கு வந்து 2 சைடு நம்ம மெயின் மெட்டீரியல் எடுத்துருக்கோம். அதில் வந்து லைனிங் வந்து 2 வச்சுக்கிங்க. கீழே லைனிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே 1, அப்புறமா நடுவில் வந்து மெயின் மெட்டீரியல், மேலே ஒரு லைனிங் இதுமாரி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு அதில் மடிக்கிறதுக்கு அளவு வச்சு அதில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுங்க. இதேமாரி இந்த பார்ட்லேயும் அதேமாரி எடுத்து வச்சு ஒரு 3/4 இன்ச்சு அளவில் கேப் விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அதில் மேலே இருக்கிற லைனிங் மட்டும் பரட்டி விட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று அதேமாரி இந்த பார்ட்லேயும் போட்டு எடுத்துக்கங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங்கை உள்ளே மடித்து விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜ்ஜி தையல், அது துணி பெரட்டாக இருக்கிறதுக்கு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று கிரிப்பாக தான் இருக்கும் போட்டு எடுத்துக்கங்க. அதேமாரி இதுலேயும் வந்து லைனிங் பெரட்டி விட்டு உள் பக்கமாக மடித்து விட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஒரு நடுதையல் ஒன்று போட்டுக்குங்க. அந்த 1 இன்ச்சு கேப் விட்ருக்கும் இல்லையா, அந்த பிசுறு எடுக்காத இருக்கும் உள்ளே, அதனால் கிரிப்பாக இருக்கா அதில் வந்து ஒரு நடுதையல் ஒன்று போட்டு எடுத்துக்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு பார்ட்டோட பட்டியை வந்து ஜாயின் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி சைடு கீழே இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டு மேலே இருக்க மாதிரி ஒரு சைடு எடுத்து அதில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நல்லா பொறுமையாக அதில் வந்து ஈவனாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே வந்து மேல் பக்கமாக வந்து பெரட்டி எடுத்துக்கங்க. பெரட்டி எடுத்துக்கிட்டு அந்த பட்டி சைடு வந்து பிசுறு உள்ளே போகிற மாரி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஓரத்தில் அந்த நடுவில் வந்து ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று கரெக்டாக சுருக்கம் இல்லாத பொறுமையாக போட்டு எடுத்துங்க. தையல் வந்து நெருகு தையல் போட்டுங்க கொஞ்சம். அதேமாரி ஒரு நடு தையல் 2 தையல் போட்டு எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து இழுத்தோம்னா வந்து தையல் பிரியாத இருக்கும். இதுமாரி 2 சைடுமே அதுமாரி 2 பார்ட்லேயும் போட்டு எடுத்துக்கங்க. ஓகே, 2 பார்ட்லையும் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்லீவ் எடுத்துக்குவோம். ஸ்லீவ் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெட்டீரியல் மேலே லைனிங்க்கு வந்து ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருப்போம். அதில் வந்து நேராக ஸ்கேல் வச்சு கோடிக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் தையல் வந்து நேராக வரும். 2 சைடுமே அதுமாரி வச்சுக்கிட்டு மெயின் மெட்டீரியல் மேலே லைனிங் வச்சு மெயின் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு தான் விட்ருக்காங்க. அதில் வந்து நம்ம இதில் அந்த லைனிங் வச்சு கரெக்டாக உள்ளே வைக்க வேணாம், கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு கரெக்டாக அந்த பார்டருக்கு தகுந்தமாரி லைன் துணி வச்சு 2 சைடுமே வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிட்டு லைனிங் வந்து வெளிப்பக்கம் பரட்டி விட்டு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுங்க. இதேமாரி இந்த பார்ட்லேயும் அதேமாரி லைனிங்கை பரட்டி விட்டு வெளிப்பக்கம் பரட்டி விட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கங்க. திருப்பியும் பார்த்திங்கன்னா லைனிங்கை உள் பக்கம் பரட்டி விட்டு கரெக்டாக லைனிங் வெளில தெரியாத அளவுக்கு உள்ளே நல்லா அழகாக மடித்து விட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு லைனிங் சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க. அதுமாரி இந்த பார்ட்லேயும் அதுமாரி உள்ளே தள்ளி விட்டு மடித்து விட்டு கீறி விட்டுக்குங்க. அப்போ தான் படியும். மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்குங்க. இது வந்து லைனிங் தான் நம்ம கரெக்டான அளவு, அதனால் லைனிங் சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. 2 தையலும் போட்டு எடுத்துக்கங்க.